إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நாம் எளிதாக புரிந்து கொள்வதற்கான ஒரு சிறந்த வழிகாட்டலை அறிந்து கொள்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்தான தொழுகையை முடித்த பிறகு நமக்கு ஓதுவதற்கு கற்றுத்தந்த இந்த திக்ருகள் ஊடாக, இந்த மகத்தான வார்த்தைகள் ஊடாக நாம் கலிமாவை புரிந்து கொள்ள முடியும், கலிமாவுடைய பொருளை விளங்கிக் கொள்ள முடியும். ஏனெனில் இன்று சிலர் கலிமாவுடைய பொருளை விளங்காது கலிமாவுக்கு முரணான ஒரு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது கலிமாவுக்கு தவறான விளக்கங்கள் வழங்கப்பட்டு நேரான வழியை விட்டு திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் நாம் இந்த கலிமாவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கம் கூறினார்களோ அந்த விளக்கத்தை நாம் அறிந்து நாம் நேரான வழியில் பயணிக்க வேண்டும். ஏனென்றால் நமது வெற்றியே இதில் தான் தங்கி இருக்கிறது. நிலையான மறுமையுடைய வெற்றி இந்த கலிமாவை சரியாக அறிந்து அதற்குரிய கடமைகளை நாம் நிறைவேற்றுவதில் தான் தங்கியுள்ளது. எனவே அருமையான சகோதரர்களே, நீங்கள் இந்த விளக்கத்தை கேட்காதீர்கள், இது வஹாபிகள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்றெல்லாம் சிலர் மக்களை வழிகெடுக்க முயல்வார்கள். நாம் இங்கு உங்களுக்கு குறிப்பிடுவது ஹதீஸில் வந்த வாசகங்களை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கங்களை அதற்கு கூறினார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவாகிறது. அதேபோன்று அபூதாவுத், நசாய், அஹ்மத் போன்ற நூட்களில் எல்லாம் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். முஸ்லிம்ல 594வது எண்ணில் இடம்பெறுகிறது. அபூதாவுதில் 1506, நசாயில் 1339 ஆகிய எண்களில் இடம்பெறக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை நாம் பார்க்கலாம். அதேபோன்று இதில் மற்றொரு செய்தியையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது முஸ்லிம்ல 593வது எண்ணில் இடம்பெறக்கூடிய செய்தி, புகாரியில 7292வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் இவ்வாறு கூறுபவர்களாக இருந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅத்திய லிமா மனஅத வலா யன்ஃபஉ தில் ஜத்தி மின்கல் ஜத். எனவே இந்த பிரார்த்தனை, இதில் நாம் ஆரம்ப அந்த வரிகளை பார்ப்போம். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்த். லா இலாஹ, லா அண்டா இல்லை, இலாஹ் என்றால் எந்த ஒரு இறைவனும் கடவுளும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹுவை தவிர. எனவே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் உண்மையில் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. அடுத்து என்ன வருகிறது? வஹ்தஹு, அவன் ஒருவன், அவன் தனித்தவன். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள்? வஹ்தஹு,
அவன் ஏகன், அவன் ஒருவன். எனவே அவனோடு நாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது, கூட்டு சேர்க்க கூடாது. நாம் யாரையும், அதுக்கு அடுத்த வார்த்தை அதுதான், லா ஷரீக லஹு, அவன் தனித்தவன், லா ஷரீக லஹு, அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. லஹுல் முல்கு, ஆட்சி அவனுக்குரியது. வலஹுல் ஹம்து, எல்லா புகழும் அவனுக்குரியது என்று இந்த வார்த்தைகள் இந்த திக்ரிலே இடம்பெறுகிறது. எனவே இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்ன? அவன் ஒருவன், அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. எனவே நாம் அல்லாஹ்வுக்கு இபாதத்தில், வணக்க வழிபாடுகளில் யாரையும் கூட்டாக்க கூடாது. அவனது ஆட்சியிலும் அவனுக்கு உரிய அந்த புகழிலும் நாம் யாரையும் கூட்டு சேர்க்க கூடாது. இந்த அடிப்படை மிக முக்கியமான அடிப்படை. இறை நேசர்கள் என்றால், இறை நேசர்கள் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும். இறை நேசர்கள் காட்டிய சிறந்த முன்மாதிரிகள் அவைகள் குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டு அவைகள் இருக்கின்ற போது அவைகளில் நாம் பயணிக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை அவர்களுக்கு செலுத்தக்கூடாது. எனவே இங்கு கலிமாவுக்கு நாம் மிக எளிமையாக நமக்கு விளக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு பிறகு என்ன? வஹ்தஹு லா ஷரீக லஹ், அவன் ஏகன், அவன் ஒருவன், லா ஷரீக லஹ், அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை. நாம் யாரையும் அவனுக்கு இணையாக்க கூடாது. அவனுக்கு நாம் யாரையும் என்ன செய்யக்கூடாது, இணையாக்க கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இதிலே மிக எளிதாக கற்றுத்தருகிறார்கள். இதை அனைவருக்கும் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எனவே இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே செலுத்தப்பட வேண்டும். இபாதத்தில் நாம் அல்லாஹ்வோடு யாரையும் கூட்டு சேர்த்து விடக்கூடாது. அது அறுத்து பலியிடுதலாக இருக்கலாம், அது ஒரு இபாதத். பிரார்த்தனை செய்வதாக இருக்கலாம், அது ஒரு இபாதத். நேர்ச்சியாக இருக்கலாம், அது ஒரு இபாதத், வணக்கம். இப்படி இவைகளை எல்லாம் மார்க்கம் இபாதத் என்று சொல்கிறதோ, அதே போன்று நாம் அச்சம் கொள்வது, பயம், அல்லாஹுவை நாம் அஞ்சு கூடிய முறையில் வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, அஞ்சக்கூடாது. அல்லாஹ்விடம் ஆதரவு வைப்பது போன்று வேறு யாரிடம் ஆதரவு வைக்கக்கூடாது. இவைகளெல்லாம் நாம் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அப்ப இந்த செய்தி, அடுத்த செய்தியை பாருங்க. இது அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. முஸ்லிம்ல 594, அபூதாவுதுல 1506, நசாயில 1339 ஆகிய எண்கள் வரக்கூடிய செய்தி. இதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய வார்த்தைகள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு வ லா நஅபுது இல்லா இய்யாஹு லஹுன் நிஅமது வ லஹுல் ஃபض்லு வ லஹுஸ் ஸனாஉல் ஹஸன் லா இலாஹ இல்லல்லாஹு முக்லிஸீன லஹுத் தீன வலவ் கரிஹல் காஃபிரூன். இதில் பாருங்கள், இதில் நாங்கள் ஆரம்பத்தில் உள்ள திக்ர்ல அந்த முதல் பகுதிக்குரிய விளக்கத்தை சொல்லிவிட்டோம். அடுத்து லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வலா நஅபுது இல்லா இய்யாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன விளக்கம் சொல்றாங்க பாருங்க. வலா நஅபுது இல்லா இய்யாஹ், அவனை தவிர நாம் வேறு யாரையும் என்ன செய்ய மாட்டோம், நாம் வணங்க மாட்டோம். வலா நஅபுது இல்லா இய்யாஹ், எவ்வளவு அழுத்தி இது சொல்லப்படுதுன்னு பாருங்க, எவ்வளவு அழுத்தி சொல்லப்படுது. எனவே இதுதான் கலிமாவுக்குரிய விளக்கம். நாம் இபாதத்தின் மூலம் என்ன செய்ய வேண்டும், ஏகத்துவத்தை, தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும். வலா நஅபுது இல்லா இய்யாஹ், அவனை தவிர வேறு யாரையும் நாம் வணங்க மாட்டோம். லஹுன் நிஅமது, எல்லா அருட்கொடைகளும் அவனுக்குரியது. வலஹுல் ஃபض்ல், அனைத்து சிறப்புகளும் அவனுக்குரியவைகள். வலஹுஸ் ஸனாஉல் ஹஸன், அனைத்து புகழும், அழகிய புகழ் அவனுக்குரியது, அழகிய புகழ் அவனுக்குரியது. அடுத்து என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு முக்லிஸீன லஹுத் தீன வலவ் கரிஹல் காஃபிரூன், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இஹ்லாஸாக தீனை அவனுக்குரியதாகவே ஆக்கி நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், அவனை வணங்க வேண்டும். எனவே
இங்கு பாருங்க எவ்வளவு முக்கியமான வார்த்தைகளை இது உள்ளடக்கி இருக்கிறது, இந்த கலிமா உள்ளடக்கி இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த படைத்த ரப்புக்கு நாம் எதையும் இணையாக்க கூடாது. கலிமாவை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு அல்லாஹுடைய தூதர் நமக்கு இந்த வார்த்தைகளை அழகா சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு நாம் ஓதக்கூடிய இந்த வார்த்தைகள். எனவே அந்த அல்லாஹ்வுக்கு நாம் எதையும் இணையாக்க கூடாது. இபாதத்தை நாம் அவனுக்கு மாத்திரமே செலுத்த வேண்டும். இபாதத்தில் நாம் யாரையும் கூட்டு சேர்க்கக்கூடாது என்ற அடிப்படைகளை நாம் மிக எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நமது மிக முக்கியமான அடிப்படை, நமது மறுமை வெற்றிக்கான மிக முக்கியமான அடிப்படை என்ன? நாம் கலிமாவை, அதற்குரிய பொருள் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு என்ன விளக்கத்தை சொன்னார்களோ அந்த விளக்கத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை விளங்கி நாம் அதற்கு முரண்படாமல் செயல்பட வேண்டும். அதற்கு முரண்படாமல் செயல்பட வேண்டும். எனவே இது யாருக்கும் சிரமம் கிடையாது. இது வேறு எந்த ஒரு இயக்கத்தை சார்ந்தவரும் சொன்ன விளக்கம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு மிக எளிதாக சொல்லி தந்திருக்கிறார். இது நாம் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் ஓதக்கூடிய திக்ராக இருக்கிறது. அந்த திக்ரிலே குறிப்பிடப்பட்ட விடயங்களாக இருக்கின்றன. எனவே நாம் இதை சரியாக முறையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? கலிமாவை விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன கட்டளை பிறப்பிக்கிறான் என்றால், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள். அதனுடைய இல்ம் நமக்கு அவசியம். வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. குர்ஆன்ல நீங்க பாருங்க, சூரத்துல் அன்பியா 25வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வமா அர்சல்னா மின் கப்லிக மிர் ரசூல், நபியே உமக்கு முன்னர் நாம் எந்த ஒரு தூதரையும் அனுப்பியதில்லை, இல்லா நூஹி இலை, அவருக்கு நாம் வஹி அறிவித்தே தவிர, அவருக்கு நாம் வஹி அறிவித்தே தவிர. என்ன வஹி அது? அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅப்தூன், அன்னஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅப்தூன், நிச்சயமாக வணக்கத்துக்குரியவன் என்னை தவிர வேறு யாரும் இல்லை, என்னையே வணங்குங்கள் என்ற செய்தி எந்த முன்னர் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அனுப்பப்படாமல், அந்த செய்தி வழங்கப்படாமல் இல்லை, வழங்கப்பட்ட தவிர அனுப்பப்படவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதுதான் கலிமாவுக்குரிய விளக்கம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், சூரத்துல் ஆராஃப் 65வது வசனம். அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தனது சமுதாயத்தில் என்ன சொல்கிறார்கள்? யா கௌமி அபுதுல்லாஹ மா லகும் மின் இலாஹின் கைருஹு, என் சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள், மா லகும் மின் இலாஹின் கைருஹு, அவனை தவிர உங்களுக்கு என்ன இறைவன், கடவுள் இல்லை, எந்த ஒரு கடவுளும் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். அதே போன்று சூரத்துல் பக்ரா 163வது வசனம், வ இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே இறைவன் தான், லா இலாஹ இல்லாஹு, வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி நாம் எத்தனை வசனங்கள், சூரத்து முஹம்மதுடைய 19வது வசனம், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, கலிமாவுக்குரிய அந்த பொருள் அல் குர்ஆன் சுன்னா நமக்கு எப்படி அது சொல்லி தந்திருக்கிறதோ அதன்படி நாம் விளங்கி நாம் செயல்பட வேண்டும். அதன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா. ஒவ்வொருவரும் வெள்ளிக்கிழமை நாளில் ஓதக்கூடிய சூரத்துல் கஹஃப் அத்தியாயத்திலே இறுதியாக வரக்கூடிய வசனம், ஃபமன் கான யர்ஜூ லிகா ரப்பிஹி, எவன் தனது ரப்பை தரிசிப்பதை ஆதரவு வைக்கிறானோ, விரும்புகிறானோ, ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, அவன் சாலிஹான அமல்களை செய்யட்டும், வலா யுஷ்ரிக் பிஇபாதத்தி ரப்பிஹி அஹதா, அவன் தனது ரப்போடு யாரையும் இணையாக்காதிருக்கட்டும். எனவே அதாவது இபாதத் என்றாலே அதில் ஷிர்க் கலக்கப்படாமல் இருக்க வேண்டும். அதுதான் இபாதத். ஷிர்க் என்பது அவனுடைய வாழ்விலே வந்துவிடுமாக இருந்தால் அவனது இபாதத்துகள் அனைத்தும் பாழாகிவிடும், அனைத்தும் பாழாகிவிடும். எனவே அல்லாஹுவை சந்திக்க விரும்பக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இங்கு 2 விஷயங்கள் சொல்லப்படும். சாலிகான அமல்கள் செய்ய வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் சாலிகான அமல்கள் செய்கிறார்கள், ஆனால் மறுபக்கம் ஷிர்க்கையும் செய்கிறார்கள். இங்க 2 நிபந்தனை இருக்குது. ஒன்று நல்ல அமல்கள், சாலிகான அமல்கள் செய்ய வேண்டும். சாலிகான அமல்களை செய்வது மட்டுமல்ல, அடுத்து என்ன? அல்லாஹ்வுக்கு எவனையும் யாரையும் இபாதத்துல அல்லாஹ்வுக்கு என்ன செய்யக்கூடாது? கூட்டு சேர்க்க கூடாது. எனவே நிறைய பேர் அமல் செய்தாலும்
அடுத்ததில் கோட்டை விடுகிறார்கள். என்ன? ஷிர்கை செய்கிறார்கள். எனவே என்ன செய்ய முடியாது? மறுமையில் வெற்றி பெற முடியாது. நாம் அல்லாஹ்வை சந்திக்க விரும்புகிறோமா? இந்த தகுதிகளோடு தான் நாம் செல்ல வேண்டும். என்ன தகுதி? சாலிஹான அமல்கள். அந்த சாலிஹான அமல்களில் என்ன செஞ்சிடக்கூடாது? ஷிர்கை கலந்து விடக்கூடாது. அந்த சாலிஹான அமல்களை மட்டுமல்ல, அவனது வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது? ஷிர்க் என்பது வந்துவிடக்கூடாது. இந்த ஷிர்க் வந்து விடுமாக இருந்தால் அவன் செய்த எல்லா நல்லறன்களும் என்ன செய்துவிடும்? பாழாகிவிடும். அவனது எந்த ஒரு அமலும் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட மாட்டார். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் கலிமாவை உரிய முறையிலே விளங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நமக்கு அதை விளக்கினார்களோ அந்த விளக்கத்தை பெற வேண்டுமே தவிர, அதாவது வழிகேடர்கள் அதற்கு சொல்லக்கூடிய தங்களுடைய மனோ இச்சைப்படி சொல்கின்ற அந்த விளக்கங்கள், அதில் நாம் சிக்கிவிடக்கூடாது. அது மிக ஆபத்தானது. இந்த கலிமா தான் அடிப்படையானது. அதை நாம் சரியாக அதற்குரிய கடமைகளை செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியாது. அதனுடைய பொருளை முறையாக விளங்கி அதற்குரிய கடமைகளை செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.